உலக தமிழ் மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஒரு நிமிஷம் இந்த வீடியோ தட்டி விட்டுறாங்க. நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணுறேன், அதை கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிகே. ரீச்சாவில் உடனடியாக ஒரு 50 பணியாளர்களுக்கு வேலை தேவை, வேலைக்காக்கள் தேவை. உங்களை எல்லாருக்குமே தெரியும், எங்களுடைய நாடு அகல பாதாளத்தில் போய் கொண்டிருக்கு. நாட்டில் டொலர்ஸ் இல்லை, எங்கே பார்த்தாலும் வறுமை, வேலைவாய்ப்பு பிரச்சனை, இளைஞர்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி நேரத்தில் கூட எங்களுடைய தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதலாளியால், ஒரு நபர்னால் 50 பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுக்க முடியுது. அது எப்படி? இன்றைக்கு ஈழப்போராட்டம் அமைதி நிலையடைஞ்சு 17 வருஷத்தை நாங்கள் கடக்க போகிறோம். இந்த மாதிரி நேரத்தில் எங்களுடைய அரசியல்வாதிகள் இத்தனை காலமாக சொல்கிறது எல்லாமே தேர்தல் வரும், தேர்தல் வரைக்குள்ள விடுதலை புலிகளுடைய பாட்டை போட்டுக்கொண்டு வருவாங்க, விடுதலை புலிகளை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி மட்டும்தான் அவர்கள் தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு எங்கள்கிட்ட வாக்கு சேகரிக்கிறாங்க. ஒரு விஷயத்தை மக்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். வருகின்ற அரசியல்வாதிகள் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்களா? மக்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது? இப்பையும் விடுதலை புலிகளை மட்டும் சொல்லிக்கொண்டு எங்களுடைய ஓட்ஸை வாங்குறது சரியானதானா அப்படின்னு சொல்லி முதல்ல யோசிக்கணும். கிட்டத்தட்ட இந்த ஐபிசி பாஸ்கரன் தொடர்பாக சில பல விஷயங்களை முன்வைக்க வேண்டி இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு யாழ் பல்கலைக்கழக மாணவன். கிட்டத்தட்ட எங்களுடைய பல்கலைக்கழக செயற்திட்டங்கள் பலவற்றுக்கு உதவி இருக்கிறார். அதே நேரத்தில் ஈழத்தின்ற புகழ்பூத்த எழுத்தாளர் திரு தீவச்செல்வனுடைய புத்தகங்கள் யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலகத்துக்கு அன்பளிப்பு செஞ்சுக்கிறார். இதே மாதிரி முன்னாள் போராளிகள் பல பேருக்கு தன்னுடைய ரீச்சா நிறுவனத்தில் வேலைவாய்ப்பை பெற்றுக் கொடுத்துருக்கிறார். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இங்கே இருந்து புலம்பெயர்ந்து போகிற தமிழ் மக்கள் திரும்பி ஒரு முதலீட்டை இங்கே கொண்டு வராங்களா? இதுதான் கேள்வி. இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் தற்போது ஐபிசி நிறுவனத்தினுடைய ஸ்தாபகர் ரீச்சா அவர்களுடைய ஓனர், முதலாளி, அவருடைய இந்த செயற்பாடு வெளிநாட்டில் தான் வளர்ந்திருந்தாலும், வெளிநாட்டில் தன்னுடைய மூலதனங்கள் அதிகமாக இருந்தாலும், அதை இங்கே கொண்டு வந்து முதலிடுற அந்த பக்குவம், இது எல்லாமே மக்கள் ஒன்று தெளிவாக யோசிக்கணும். இங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் ஐபிசி நிறுவனத்தினுடைய இந்த ஸ்தாபகர் ரீச்சாவினுடைய முதலாளி ஐபிசி பாஸ்கரனுக்கும் தற்போதைய இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் இடையில் இருக்கிற அந்த வேறுபாடு, அந்த தன்மைகளை ஒப்பிடணும். மக்கள் அரசியல்வாதிகள் வரைக்குள்ள கேள்வி கேட்கணும், எங்களுக்காக வேண்டி என்ன செஞ்சுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி.